ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் சஸ்டிகா ஹோம்ஸ். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தாலி செயின்லேயே முகப்பு வச்சு வரக்கூடிய டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். எங்கன்னா புருஷவாக்கத்தில் இருக்கக்கூடிய லலிதா ஜுவல்லரியில் இருந்தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க ஃபர்ஸ்ட் தாலி முகப்பு செயின் பார்த்தீங்கன்னா 32 கிராம்ஸ் வரக்கூடியது. சரல் டைப்லேயே ஃப்ளெக்சிபிளாக வரக்கூடிய ஒரு செயின் டைப் இது. இதுக்கு வரக்கூடிய ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னாமே முகப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு பீக்காக்கும் இன்னொரு சைடு பாலில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா கிராண்டாக இருக்குது இந்த செயின். இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த முகப்பு செயினும் ஒரு நல்ல ஒரு டிசைன்னு சொல்லலாம். ஒரு சைடு வந்து ரெட் வித் ஒயிட் ஸ்டோன்லேயும், இன்னொரு சைடு வந்து க்ரீன் வித் ஒயிட் ஸ்டோன்லேயும் முகப்பில் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜெர்கான் ஸ்டோன் தான் இது எல்லாமே. சென்டரில் கோல்டில் லக்ஷ்மி பெண்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வரக்கூடிய கிராம்ஸ் வந்து 40 கிராம்ஸ் வருது. அது இல்லாமல் ரெண்டு சைட்லேயும் வந்து பாலும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த டைப் ஒரு நியூ டைப்னு சொல்லலாம். இதுக்கு வரக்கூடிய முகப்பில் பாருங்கள் மயில் டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த மயிலில் வரக்கூடியது எனாமல் கலெக்ஷன் இது. ஆக்சுவலி இதில் வரக்கூடிய எனாமல் வந்து இதோட வெயிட்டில் இன்க்ளூட் ஆகும். அதே மாதிரி இந்த ஸ்டோன் எல்லாம் வந்து இதோட வெயிட்டில் லெஸ் ஆகும். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலெக்ஷன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஸ்டோன் முகப்பில் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் எதுவுமே வந்து கோல்டு வெயிட்டில் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. லெஸ் பண்ணி தான் கோல்டு வெயிட் வந்து போடுவாங்க. ஸோ அதனால் அந்த ஸ்டோன் வந்து நமக்கு லெஸ் ஆகி தான் வரும். இப்போ பார்த்துட்ருக்கு இந்த தாலி முகப்பு செயினில் வரக்கூடிய டிசைன் பாருங்கள். ஒரு சைடு வந்து லக்ஷ்மி பெண்டன்ட்டும், அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து பால் டைப்பும் கொடுத்துருக்காங்க. அந்த லக்ஷ்மி பெண்டன்ட் பக்கத்துலேயும் கூட ரெண்டு சைடு பால் வந்திருக்கு. அதே மாதிரி அந்த பெண்டன்ட்டில் வந்து கோல்டில் கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா கிராண்டாக இருக்குது. இதுக்கு வரக்கூடிய கிராம் வந்து 30 கிராம்ஸ் வருது. அடுத்ததாக பார்க்குறது கூட நியூ டைப்னு சொல்லலாம். ஆன்டிக்கில் வந்திருக்கு. இதோட முகப்பு ரொம்ப அழகாக இருக்குது. பீக்காக்கு ஒரு சைடு ஆன்டிக்கில் பீக்காக்கும், ஒரு சைடு வந்து பால்லையும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இதோட செயின் 40 கிராம்ஸ் வருது. இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த செயின் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி வந்து அந்த முகப்பில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் மாதிரி ஒரு ஸ்டோனில் கொடுத்துட்டு சென்டரில் வந்து லக்ஷ்மி பெண்டன்ட்டு பிளெயினாக கோல்டில் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அது இல்லாமல் பாலும் வந்திருக்கு. 27 கிராம்ஸ் வருது இந்த செயின். இப்போ பார்த்துட்ருக்கேன் இந்த தாலி செயின் ஒரு நியூ பேட்டர்னே சொல்லலாம். இதுக்கு வரக்கூடிய கிராம்ஸ் 35 கிராம்ஸ் வந்திருக்கு. இதோட முகப்பு பாருங்கள், ரொம்ப ஒரு லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங்கான ஒரு கலெக்ஷன். எல்லோரும் ரொம்ப விரும்பி வாங்குகிற ஒரு பேட்டர்னாக இருக்குது. 3 ஸ்டார் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து ஒயிட் ரெட்டு க்ரீன் மிக்ஸ்டு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த செயினும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளான ஒரு செயினாக தான் இருக்குது, நல்லாயிருக்கு. இப்போ பார்த்துட்ருக்கேன் இந்த தாலி முகப்பு செயினும் ஆன்டிக் டிசைனில் வரக்கூடியதாக ரொம்ப அழகாக இருக்குங்க. லைட் வெயிட்டுக்கு ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன்னு சொல்லலாம். 16 கிராம்ஸ் தான் இதோட வெயிட்டு. ரெண்டு சைடும் பாலும் வந்திருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு செயின் கூட ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன்னு சொல்லலாம். சிம்பிளி சூப்பராக இருக்குது இந்த டிசைனு. 22 கிராம்ஸ்க்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு செயின்னு சொல்லலாம். இப்போ ரொம்ப கிராண்டாக வேண்டாம், சிம்பிளாக வேணும், ஆனால் ட்ரெண்டிங்காக ஒரு மாடர்னாக வேணுன்றவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செயினாக இருக்கும் இது. இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த செயின் டைப் கொஞ்சம் கிராண்ட் கலெக்ஷன் தான். ஏன்னா வெயிட் வந்து 56 கிராம்ஸ் வருது. கொஞ்சம் லைட் வெயிட்டாக வேண்டாம், கொஞ்சம் பார்வையாக வேணுன்றவங்க இந்த மாதிரி கலெக்ஷன் சரல் டைப்பில் போகலாம். இதுலேயே ஒரு சைடு வந்து முகப்பில் பால் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இந்த ட்ரேலேயே ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா 28 கிராம்ஸ் வருது. நல்லா இருக்குது டிசைன் பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி ஸ்பைரல் டிசைன் மாதிரி வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஒரு லைட் வெயிட்னு தான் சொல்லலாம். 24 கிராமுக்கு வந்திருக்கு. சரல் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளைனாக இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. 23 கிராமுக்கு பாருங்கள். சரல் டைப்லேயே வந்து முகப்பு வச்சு வந்திருக்கு. ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஜக்கான் ஸ்டோன் வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு சைடு ஒயிட்டு, ஒரு சைடு க்ரீன் ஸ்டோன் மிக்ஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க.
இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நல்ல அழகான செயின் தாங்க. சரடு டைப்லேயே வந்து 28 கிராமுக்கு வந்திருக்கு. ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. 28 கிராமுக்கு நல்ல பார்க்க பார்வையாக இருக்குது இந்த செயின் டைப்பு. இப்போ இந்த ட்ரேலே லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய செயின் பாருங்கள், ரொம்ப கிராண்ட் கலெக்ஷன்னு சொல்லலாம். பீகாக் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் வந்திருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இந்த ட்ரேயில் பார்க்கக்கூடிய முகப்புலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன்னு சொல்லலாம். இது ஃபஸ்ட்டு பார்க்குறது பாருங்கள், ஸ்பைரல் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலர் ஸ்டோனில் ரொம்ப அழகாக இருக்குது. சரடு பார்த்தீங்கன்னா கெட்டி டைப்பில் வரக்கூடியது, நல்லா சாலிடாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா அது ஃப்ளெக்சிபிளாக பார்த்தோம் இல்லைங்களா, நல்லா சாலிடாக இருக்குது. 24 கிராம் வருது. அடுத்ததாக பார்க்கக்கூடியது வந்து 36 கிராமுக்கு வந்திருக்கு. பால் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ரெட்டு ஒயிட்டு க்ரீனில் வந்து ஜக்கான் ஸ்டோன் வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் கெட்டி டைப் செயின் தான். ஆக்சுவலி இது பேர் வந்து கரூர் கொடின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த செயின் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. முகப்பு வந்து கோல்டுலேயே பால்ஸ் வந்திருக்கு. நல்ல கெட்டி டைப்பில் வந்து இதுவும் கரூர் கொடி தான். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்கு வரக்கூடிய கிராம் வந்து 32 கிராம் வருது. இந்த செயினும் பார்த்தீங்கன்னா ஸ்பைரலில் தான். ஃபஸ்ட் நம்ம பியூர் ஒயிட்லேயே பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சடு ஸ்டோனில் வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. க்ரீன் ரெட்டு ஒயிட்டில் வந்திருக்கு. 42 கிராம்ஸ் வருது. இப்போ இந்த ட்ரேலே லாஸ்ட்டாக வரக்கூடிய பேட்டர்ன் வந்து பிளெயினாக வந்திருக்க பேட்டர்னு ரொம்ப அழகாக. லலிதா ஜுவல்லரியில் சிட் ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த இன்றைக்கி பார்த்த செயின் கலெக்ஷன்ஸ் எதுக்குமே நான் வேஸ்டேஜ் மென்ஷன் பண்ணலை. ஏன்னா ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வேஸ்டேஜ் வேரி ஆகுன்றதுனால நான் எதுக்குமே மென்ஷன் பண்ணலை. இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு முறை போய் லலிதா ஜுவல்லரி விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஷாப்பில். தாலி முகப்பு கலெக்ஷன்லேயே லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது டைமண்ட் வச்சு வரக்கூடிய முகப்பு கலெக்ஷன் தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு ஆர்ச்சின்னு, அதுக்கப்புறம் ஸ்பைரல், பால் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு இந்த கலெக்ஷன்லையும். நான் சும்மா ரேண்டமாக தான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நான் எக்ஸ்க்ளூசிவாக எதுவும் சொல்லலை. நான் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டைமண்ட் பேட்டர்ன்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த தாலி செயின் எல்லாமே வந்து நியூ லேட்டஸ்ட் கலெக்ஷன் தாங்க நான் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி லைட் வெயிட்லேருந்தே நான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். லக்ஷ்மி வச்ச மாதிரி, அதுக்கப்புறம் ஆன்டிக்கில், ஸ்டோனில், பால் வச்ச மாதிரி, இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நான் காமிச்சிருக்கேன். இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு கலெக்ஷனோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.